தான் காமிச்சிருக்கேன் சார். என்ன இந்த வழி தான் காமிச்சிருக்கேன். என்னாச்சு? இல்லை டெய்லி குடும்பக்கம் மைட் ரோடு போகிறேன். സെയിം റോഡിൽ പോകുന്നത് ഇതുവഴി കയറി നമ്മ ബസ്സുള്ള ഫ്ലൈ ഓവർ വഴി കയറി அந்த ரோடுக்கு போயிடும். ஓகே, நான் அங்கே தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ഇതുമെല്ലാം സെയിം തന്നെ. അല്ല മീൻസ് രണ്ട് സൈഡിൽ കൂടെ വരുന്നത് പാരൽ റോഡുകൾ തന്നെ. വഴി தெரியும். ഓക്കെ. சாய் நகர், சிம்னியா நகர் கரெக்ட் தானே? என்ன உங்க அட்ரஸ் இல்லையா? நம்ம இது விருகம்பாக்கம். கரெக்ட். சிம்னியா நகர். അതൊന്നും പ്രശ്നമില്ലേ. അതിപ്പോ വഴി ഇങ്ങനെ മാറി മാറി ട്രാഫിക് ഭാഗത്ത് പോയിട്ടേ ഇരിക്കും. உங்க பந்தியில தான் அப்படி காமிச்சிருக்கேன். டெய்லி போல கூடம்பாக்கம் எதுவுமே இருக்கு. പുത്തൂർ കട്ടൊക്കെ പോയിട്ട് പുത്തൂർ കട്ട അതുവഴി തന്നെ പോകും. ഈ റൂട്ടും ഇതും അതേ റൂട്ടിൽ തന്നെ പോകും. ബട്ട് അത് അപ്പടി പോകുന്നത് ഇത് ഇപ്പടി പോയിട്ട് പോകുക. രണ്ടും ഒരേ റൂട്ടിൽ തന്നെ പോകുന്നത്. അല്ലാതെ വേറെ വഴിയില്ല ഇപ്പോൾ അങ്ങ് പോകുന്നதுக்கு. மெட்ரோ ஒர்க்கால ഈ സൈഡ് மொத்தமாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. இங்கே நான் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இறங்குறது வரைக்கும் அந்த சைடு போக முடியும். ആ ബ്രിഡ്ജ് ഇറങ്ങിയാൽ അപ്പുറം വീണ്ടും ലെഫ്റ്റ് இந்த സൈഡുக்கே വരണം. ഈ റോഡ് ഇപ്പടിയേ പോകും, അത് അപ്പടിയേ വരുവേ. இந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அந்த சைடு கொஞ்சம் டிராஃபிக் அங்கேருந்து இங்கே கம்மியாக இருக்கும். கொஞ்சம் அங்கே ஜாஸ்தியாக இருக்கும் டிராஃபிக். அந்த கோடம்பாக்கம் ஏரியாவிலே ஆளுகள் எல்லாமே இருக்கும். அந்த அங்கே இந்த வண்டிക്കൊക്കെ ലൈസൻസ് இருக்கு இந்த ரோഡിல் ஓடுதுக்கு. அல்ல சார், இந்த வண்டிക്കൊക്കെ ലൈസൻസ് இருக்கு இந்த ரோഡിல் ஓடுதுக்கு. ரொம்ப பழைய வண்டியாச்சு. அதுதானே சொன்னது. டெல்லி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன். இங்கே இப்போ இந்தியா ஃபுல்லாக 15 இயர்ஸ் வண்டிகளை எடுக்கணும்னு சொன்னி ஒரு லோ வரப்போக சொன்னேன். உடனே குடிச்சிட்டு உள்ள போட்டு அதுதானே சொன்னது. அதான் அல்ல மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் மெயினாக 15 இயர்ஸ் வண்டி. இது மெட்ரோ இல்லையே நம்ம சென்னை. இது மெட்ரோ தான். பட் ஏன் அலோவ் பண்ணுறது? இப்போ பார்த்தாலே தெரியும். 30 வருஷம் வரைக்கும். அதுவும் அப்புறம் வண்டியோட கண்டிஷன் பார்த்துல்லையே. அது கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தானே. அதுதானே கேட்டது. ரொம்ப மோசம். நம்ம விஜயண்ண வேணாம் லோ அண்ட் ஆர்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு. நம்ம சிஎம் யார் அவருக்கு சொன்னதா அவர் ஸ்டாப் பண்ண முடியும்? என்ன யார் அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் ஸ்டாப் பண்ண முடியும்? அவருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியலையா? தெரியாத செல்வ விசாரி யார் இன்ஃபார்ம் பண்ணாதான் தெரியும். അല്ല അവർക്ക് കൊഞ്ചം ഇത് ഇருக்கு. മീൻസ് യങ് ഏജ് അല്ലയാ. അപ്പോൾ ഒരുമാതിരിപ്പെട്ട വിഷയങ്ങളെല്ലാമേ അവർക്ക് தெரியும் മോസ്റ്റ്ലി. ഫിഫ്റ്റീൻ ഇയേഴ്സ് അല്ലെന്നാൽ എന്നെ தெரியுமா? കറക്റ്റാக 15 இயர்ஸுக்கு மேலேയുള്ള വണ്ടി கரெக்ட் ரீடெஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபிட்னஸ் பண்ணி വെച്ചിരിക്കുന്ന വണ്ടിയാണ്. ഓക്കെ, നോ പ്രോബ്ലം. നമുക്ക് വണ്ടി കണ്ടീഷൻ നല്ല இருந்தாൽ போதுமே. പഴയ വണ്ടി ആണെന്നാലും പ്രശ്നമില്ല.